மக்களே அங்கிட்ட வந்துட்டு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு வந்துட்டு நடந்துகிட்ருக்கோம். நான் காட்டுறேன் அந்த ஆறு எப்படி இருக்குன்னு. கடலும் ஆறும் வந்துட்டு ஒன்றா சங்கமிக்கும். இப்போ வந்துட்டு இது முன்னாடியிலேருந்தே இருக்குது. நான் பறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஆறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அங்கே வந்துட்டு பாலை மீன், அப்புறம் வந்துட்டு ஜிலேபி மீன் அந்த தான் எங்களுக்கு கிடைக்கும். கடலுக்கு வந்து போகாத டைம் வந்துட்டு அங்கே போய் வலை வச்சு நாங்கள் வந்து பிடிச்சிக்கிடுவோம். இப்போ வந்துட்டு இந்த வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த கெமிக்கல் தண்ணிலாம் கலந்துட்டு, அதனால் வந்துட்டு அங்கே போய் பிடிக்க மாட்டோம். சூப்பராக இருக்கும் மக்களே. இப்படியே நேராக நடந்தால் திருச்செந்தூர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் திருச்செந்தூர் போயிடலாம் நடந்தா. எங்கள் பொடிச்சுகளை பாருங்கள், நண்டு பிடிச்சிக்கிட்டு தெரியுதுங்க. நண்டு பிடிச்சி கூட விசுவா. பதஞ்சிருச்சுல, பதஞ்சிருச்சு விசுவா. பாரு, அது நிறைய கிடக்கும் நண்டு, பொத்து பொத்து கிடக்கும். இந்தா போயிட்டா. காட்டு இல்லை, இது விளையாட்டு நண்டுக்கு இருக்கா? காலையில் வந்துட்டு ஒரு கரெக்டாக இப்போ ஒரு 8 மணி மக்களே. அந்த அளவுக்கு வெயில் சொல்லுன்னுலாம் இல்லை. ஆனால் வெயில் அடிக்க, ஆனால் சொல்லுன்னு இல்லை. நமக்கு வந்துட்டு தெரியும் பார்த்தீங்களா, ஹீட்டாக இருக்கும். அந்த மணிக்கெலாம் இல்லை, நல்லா கடல் காற்று அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நண்டு பிடிக்கிட்டுருக்காங்க, கொட்டி நண்டு. மக்களே இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஆறு. பக்கத்தில் போய் காட்டுறேன். இலே ஆறு ஓடுது. இலே பாண்டீஸ்வரன், ஓரமா போ. விஸ்வா இறங்காத, பயல்களும் இறங்கும். பார்த்தீங்களா மக்களே, இதுதான் கடலும். நிறைய பேர் கேட்டீங்க பாலை மீன், ஜிலேபி மீன் உங்கள் சைடு எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு. இந்த ஆற்றுல தான் எங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு முன்னாடியிலேருந்தே இருக்குது. பார்த்தீங்களா, இதில் தான் எங்களுக்கு கடல்லேருந்து தான் பாலை மீன் ஏறும். சூப்பராக இருக்கும் மக்களே. அந்த சைடு பாருங்கள், பொட்டெல்லாம் இருக்கும். இந்த சைடு வந்துட்டு போயா வச்சு கடந்து போகணும். இது வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்தது. பாண்டீஸ்வரன் ஓரமா போ. இது வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்து கட்டை. எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள். இப்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும், வந்துட்டு ஆள் அடிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஆழமும் இருக்குது. கொஞ்சம் காலையிலே ஒரு 5 மணி 6 மணிக்கு வந்தால் வத்தா இருக்கும். மற்ற டைம் இப்படி தான் தண்ணி ஓடும். இதான் மக்களே எங்கள் ஆறு. இப்போதைக்கு போக முடியாது, தண்ணி ஸ்பீடாக போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஆழம் நல்ல ஆழமாக இருக்கும். ஏய் இதில் தெரியும் பாருங்க ஆழம். கொஞ்சம் நல்ல கேமராவாக இருந்தால் நல்லா தெரியும். மண்ணுக்குன்னு எல்லாம் அடிச்சுட்டு போகுது பார்த்தீங்களா மக்களே. மேலே ஃப்ளைட்டு போகுது, தெரிய மாட்டுக்கு எனக்கு. இந்தா போகுது. இல்லை ரித்தி, அந்த சைடு ஒரு இதுலேருந்து வருது பாருங்க தண்ணி.
வெள்ளம் ஏறிட்டு அதனால தான் வந்துட்டு தண்ணி அதிகமாக போகுது. ஏலே ஆமாம், நண்டுலாம் ஒரு நண்டுன்னு பிடிச்சிட்டு வராங்க இவர். இதையால பிடிச்சிட்டு இருந்தீங்க என்னமோ ஓலைக்கா நண்டு பண்ணிக்கு ஊத்தாது. இதா கடிக்க வருது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் மக்களே. இடம் செம்மையாக இருக்கும். அங்கிட்ட வந்து கண்ணாத்துன்னு சொல்லுவோம். கண்ணாண்டு ஒரு இலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அங்கிட்ட இருக்கும். அந்த சைடு தான் பாலை மீன் பிடிப்போம். எங்கிட்ட பிடிக்க மாட்டேன். இது கொஞ்சம் பொட்டலாக இருக்கும். அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம நின்றுக்கலாம். நிறைய பார்த்தீங்களா மக்களே, ஆறேன் இல்லை வந்துட்டு இப்போ தான் ஒரு சிறையாக போச்சு. நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே ஓடிட்டு. கொக்கு நிற்க பார்த்தீங்களா, கொக்கு நிற்கிற இடத்துல வந்துட்டு மீன் கிடக்கும். இலே இலே ரித்தி இங்கே வா. இதான் மக்களே கண்ணாத்துன்னு சொல்லுவோம். இந்த செடி பேர் கண்ணாத்து, கண்ணா அப்படிம்பாங்க. இங்கிட்ட வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில வந்துட்டு ரொம்ப குளிச்சிருக்கோம். ஃபுல்லாகவே கண்ணாத்தாக தான் இருக்கும். செம்ம பிளேஸாக இருக்கும். ஃபுல்லாக கடல், செடி, சூரியன் ரொம்ப இதாக இருக்குது. நிறைய இதான் மக்களே எங்கள் ஊர் ஆறு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, போய் இதை வச்சு தான் ஆற்ற கடந்து போவாங்க. போய் வலை விட்டுட்டு அங்கிட்டு போகிறவங்க இங்கிட்டு வரவங்க எல்லாமே இந்த போயாவில் தான் போவாங்க. இல்லை வேண்டாம், ஏ தம்பி காலையும் உங்கள் அம்மா திட்டும், இறங்கு. மிஸ்ஸா அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பா. இப்படி தான் மக்களே போவாங்க. குட்டி போயாதான் ஒரு ஆள் போக முடியும், அவ்வளோதான். ஏன்னா அந்த சைடு கடக்கிறது, இதே இது கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க, அது பெருசாக இருக்கும். எப்படி விளாடுதுங்கன்னு பாருங்கள். சம்மர் வெக்கேஷன் வந்திருக்காங்க. என் பிள்ளைகளை நான் எங்கேயுமே கூப்பிட்டு போகலை. சம்மருக்கு எங்கேயுமே கூப்பிட்டு போகலை. அந்தளவுக்கு வசதியும் இல்லை. இதோட சூப்பர் பிளேஸ் இருக்காது மக்களே. செம்ம பிளேஸாக இருக்கும். மீன் பிடிச்சிட்டு தெரியுதுங்க பாருங்க. நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்லாம். வலை வச்சு இங்கனைக்குள்ளேயே சமைச்சு இங்கனைக்குள்ளேயே சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். அந்த மணிக்கு ஒரு பிளேஸ்.